السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த மாணவர்களே, நம்முடைய கிதாப் புத்தகமான உசூலு ஸலாஸா, 3 அடிப்படைகள், அதனுடைய தொடரில் இருக்கின்றோம். அந்த வகையில் சென்ற வகுப்பில் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய அர்த்தம், அந்த அர்த்தத்தை பற்றி பார்த்துட்டு வந்தோம். அது கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய இபாதா எப்படி இருந்தது, அவங்களுடைய தௌஹீத் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் இங்கே பதிவிட்டிருக்கான். 43வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதஃப்ஸீருஹா அல்லதி யுவத்திஹுஹா, அதாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய தஃப்சீர், இது நம்முடைய ஆசிரியர்களுடைய வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹுடைய தஃப்சீர், அதனுடைய விளக்கத்தை எது கொடுக்குதான்? அல்லாஹுடைய இந்த வசனம் நபி இப்ராஹிம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவிடுறான். 43:26 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவிடுறான், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ. நிச்சயமாக அல்லாஹ் சொல்கிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினதை ஞாபகப்படுத்துங்கள். என்ன கூறினாங்க? யார் இடத்துல கூறினாங்க? லி அபீஹி வ கௌமிஹி, அவர்களுடைய வாப்பாவிடத்திலும் தகப்பனாரிடத்திலும் அதே போல் சமுதாயத்தினத்திலும் சொன்னாங்க, இன்னனி பராஉம் மிம்மா தஅபுது, நிச்சயமாக நான் நீங்கள் எதெல்லாம் வணங்குறீங்களோ அதனை விட்டு நான் விலகி இருக்கின்றேன், அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. பரா அப்படின்னு சொன்னால் விலகி இருக்கின்றேன், முழுமையாக விலகி இருக்கின்றேன், அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க. லா இலாஹ, முதல்ல எல்லா கடவுளையும் நிராகரிக்கணும், அதான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் எதெல்லாம் வணங்குறீங்களோ அதெல்லாம் நிராகரிக்கிறேன், அதான் லா இலாஹ. இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இல்லல்லதி ஃபதரனி, யாரை தவிர? யார் என்னை படைத்தானோ அவனை தவிர. இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தானோ அவனை தவிர. ஃபஇன்னஹு சயஹ்தீன், நிச்சயமாக அவன்தான் என்னை வழிநடத்துகிறான், எனக்கு ஹிதாயத்தை தரான். வஜஅலஹா கலிமத்தன் பாகியத்தன் ஃபி அக்பிஹி, மேலும் அவன்தான் அவனுடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நிலைத்து வைத்திருக்கின்றான் அவனுடைய அடியார்களுக்கு, அவனை பின்பற்றுவோருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை நிலைத்து வைத்திருக்கின்றான். லஅல்லஹும் யர்ஜிஊன், நிச்சயமாக அவர்கள் இந்த வார்த்தையை கொண்டு, இந்த தீனை கொண்டு அவர்கள் திரும்பவும் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைத்து வைத்திருக்கின்றான். இந்த கலிமாவை, தௌஹீதை அல்லாஹ் நிலைத்து வைத்திருக்கின்றான். அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வசனத்துடைய ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம நிராகரிக்கணும். அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நிராகரிக்க வேண்டும். பிறகு அல்லாஹ்வை மட்டும் நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டேன் என்பதை மனதில் முழுமையாக வைக்கணும். அப்போ நிராகரிக்காமல் மற்ற கடவுள்களை நிராகரிக்காமல், தகுதியற்ற கடவுள்களை நிராகரிக்காமல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தௌஹீத் முழுமையாகாது, நம்முடைய இபாதா முழுமையாகாது. புரியுதா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லல்லதி ஃபதரனி. இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு விஷயம் எதெல்லாம் அல்லாஹ்வை தவிர இருக்கோ அதை நிராகரிக்கணும், பிறகு அல்லாஹ் மட்டும் அங்கீகரிக்கணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் பாருங்களேன், அல்லாஹ்வை எப்படி அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ்வை எப்படி அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் யாரை வணங்குறேன் தெரியுமா? என்னை படைத்தவனே வணங்குறேன். இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனே வணங்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது யாருக்கு ருபூபியத் இருக்கின்றதோ, படைப்புன்னு என்ன அர்த்தம்? யாருக்கு ருபூபியத் இருக்கின்றதோ
அந்த ருபூபியத் இருக்கக்கூடியவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். விளங்குதா உங்களுக்கு? வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை இந்த இடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனத்தில் கூறியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து சொல்கிறான். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு வசனத்தை மேற்கோள் காமிச்சிருக்காரு தௌஹீதினுடைய விளக்கத்திற்கு. சூரத் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 64வது வசனத்தில் இதெல்லாம் பரிச்சயமான ஒரு வசனம் தான். குல் யா அஹ்லல் கிதாபி தஆலவ் இலா கலிமா. இந்த வசனம் பார்த்திங்கன்னு சொன்னால் யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும், அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு வசனம். நபியை நீங்கள் கூறுவீராக யா அஹ்லல் கிதாப், நிச்சயமாக, அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, தஆலவ் வாருங்கள், இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனக்கும், நமக்கும் உங்களுக்கும் சமமாக ஒருமித்த கருத்தாக இருக்கக்கூடிய அந்த தௌஹீதின் பக்கம் வாருங்கள். நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றீர்கள், நானும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு முன்னாடி வந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொன்னாங்க. அதான் இங்கே அர்த்தம். நானும் அதை தான் சொல்கிறேன். அவர்களை போல நானும் நபி தான். அதனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன சொன்னாங்க? அந்த வார்த்தை என்னது? அல்லா நஅபுத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். வலா நுஷ்ரிக்க, அது மட்டும் சொல்லாமல் அல்லா நஅபுத இல்லல்லாவே போதுமானது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம், அதுவே போதுமானது. மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக வலா நுஷ்ரிக்க பிஹி ஷைஅ, அவனுக்கு எந்த ஒரு இணையும் வைக்க மாட்டோம். ஷைஅ, எந்த ஒரு விஷயத்திலுமே. இது பார்த்திங்கன்னு சொன்னால் நக்கீரான்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டெஃபினட்டான ஒரு விஷயம், இன்டெஃபினட்டான வேர்ட் அப்படின்னு சொன்னால், அதாவது ஷெய் அன் அப்படிங்கிற வார்த்தை எதெல்லாத்தையும் குறிக்கும். உயிருள்ளவை உயிரற்றவை எதெல்லாம் அல்லாஹ்வை தவிர வணங்கப்பட்டவைகளாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அவனுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நாங்கள் இணை வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, வலா யத்தஹித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லா, எங்களில் யாரையுமே ஒருத்தர் நாங்கள் கடவுள்களாக யாரையுமே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதாவது இப்போ நாங்கள் சக மனிதர்களாக இருக்கிறோம்னு சொன்னால் எங்களில் யாரையுமே ஒருத்தரை கடவுளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள, வேறு யாரையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லாஹ்வை தவிர. எங்களில் யாராவது கடவுள் தன்மை உள்ளவர்களாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே இப்போது சில பேர் பண்ணுறாங்கல்ல, சில அவுலியாக்களை கடவுளை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்குள்ள, அவங்களுடைய கோத்திரத்தில், அவங்களுடைய குடும்பத்தில் அல்லது அவங்களுடைய மார்க்கத்தில். அப்போது அவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யாரையுமே, எங்களில் யாரையுமே கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களில் வெளியுள்ளவர்கள் யாரையுமே கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் ஒருவன் தான். அதாவது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இதில் எந்த ஒரு லூப் ஹோலுமே கிடையாது. ஷிர்க் வைக்கிறதுக்கு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இருப்பதற்கு எந்த லூப் ஹோலும் இல்லாத ஒரு வசனம். ஃபைன் தவல்லவ், இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனாலும் இது சொன்னதுக்கப்புறம் அவர்கள் அந்த யூதர்களும் நசாராக்களும் உங்களுடைய பேச்சை கேட்கலை என்று சொன்னால் நபியே, ஃபைன் தவல்லவ், அவர்கள் புறமுதுகு காட்டி போனாங்கன்னு சொன்னால் ஃபகூலு ஷஹது, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சாட்சி. என்ன சொல்லுங்கள்? நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சாட்சி. பி அன்னா முஸ்லீமும், நாங்கள் முஸ்லீம்களாக இருப்பதற்கு நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நாங்கள் முஸ்லீம், நான் சொன்னது சொல்லியாச்சு. நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டோம். ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் யார்? நாங்கள் முஸ்லீம், அதற்கு நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு படிப்பையும் தராங்க. அடுத்து பாருங்கள், வ தலீலு ஷஹாதத்தி. ஸோ முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கு மட்டும்தான் லா இலாஹ இல்லல்லாஹுக்குள்ள ஆதாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வ தலீலு ஷஹாதத்தி அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அதாவது அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கான ஆதாரம். அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கான ஆதாரம் என்ன? ஸோ எல்லாமே ஆதாரத்தோடு நம்ம பார்க்குறோம். அதுக்கு சூரத்து தௌபாவினுடைய, அதாவது 9வது அத்தியாயம் 128வது வசனத்தில் லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வசனங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு முக்கியமான வசனத்தில் இங்கே நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காமிக்கிறாங்க. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், நிச்சயமாக உங்களில் ஒருத்தர் ரசூலாக வந்திருக்கிறாரு. அதாவது உங்களில் ஒருத்தரே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய, நீங்கள் சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, எல்லா விதமான, உங்களில் ஒருத்தர் என்ன பண்ண ரசூலாக வந்திருக்கிறாரு, அனுப்பப்பட்டிருக்கிறாரு.
அசீசுன் அலைஹிமா அனித்தும், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் உங்களுக்கு எதாவது கஷ்டம்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், நிச்சயமாக அவர் முஃமினீன்களுக்கு வந்து ரொம்ப அக்கறை உள்ளவராக இருப்பார். ஹரீசுன் அலைக்கும், ஹரீஸ்னால் ரொம்ப அக்கறை உள்ளவர், கன்சன் அக்கறை உள்ளவராக இருப்பார். அதே போல் ரவுஃப் ரஹீம், மிகவும் கண்ணியம் உள்ளவராகவும் இருப்பார். முஃமினீன்கள் மத்தியில் அக்கறை உள்ளவராக இருப்பார், கண்ணியம். ஸோ இது வந்து வசனம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அனுப்பப்பட்ட தூதர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே போல் நிறைய வசனங்கள், இதை தவிர நிறைய வசனங்கள் இருக்குது, அது நீங்கள் தேடி பாருங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் என்பதற்கான ஆதாரம் ஒரு 2 ஆதாரத்தை நீங்கள் வந்து தேடி பாருங்கள் குர்ஆனில். சும்மா இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆதாரத்தை நீங்கள் எடுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போது இது வந்து தலீல். அடுத்து என்ன பண்ணுவோம், மஅனா ஷஹாதா, அதாவது ஷஹாதாவினுடைய அர்த்தம் என்ன, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதனுடைய அர்த்தம் என்ன. இப்போது லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லியாச்சு. லா இலாஹா இல்லல்லாஹ்னா அர்த்தம் என்ன, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவர் யாரும் இல்லை, அது ஆழமான அர்த்தம். அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை நம்ம சொல்லியாச்சு. அதே போல் ரசூலுல்லாஹ்னு அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது, அதனுடைய தஃப்சீர் என்ன, விளக்கம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். பாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.